கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி இப்போ சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழ்றதுக்கு இப்போ அங்கே இருக்கலாமா வேணாமா என்ன மாதிரி. அதே மாதிரி இப்போ இருக்கிறது வந்து ஒரு டெம்பரவரி சர்வீஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறான். ஏதோ இருக்கிறோம் போகிறோம் வர்றோம், அவ்வளோதான். பெருசாக ஊனி பேசுகிற அளவுக்கெல்லாம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் ஆக மொத்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கே இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழணும். அப்படிதானே? நீ வடக்க போனால் அவன் தெற்க போகிறானே. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்க, நீ சொல்லு. உன் பக்கம் வரணுமா நீ அவன் பக்கம் போகணுமா அப்படின்ற. சரி போய் காலையில் வந்துட்டு சரிப்பா. சரி, அதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். அதே போல் போய் பார்த்ததில் நீ நினச்ச மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து வாழ வைக்க முடியுமா அப்படின்னு போய் பார்த்தேன். இருந்தாலும் ஒரு வருட காலம் அங்கே போய் அவன் போக்கிலேயே அங்கே போய் இருக்கணும். இருந்து அப்படின்னா அவன் வாயிலேயே சொல்லி நம்ம இந்த பக்கமே தனியாக போயிடலாம் அப்படின்னு அவனை நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே வந்து தானாக அவன் இங்கேயே வந்து இருந்துருவான் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேணாம். இருந்து பார்த்துட்டு போ. நம்ம சொல்படிக்கு அவனை மாற்றி கொண்டு வந்து நீ நினச்ச மாதிரி ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ள அவன் போக்கில் அங்கே போய் இருக்கணும். அவனே வேணாம் அங்கேருந்து இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு வந்து அமைச்சு கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணால் தொந்தரவு வரணும் அப்படின்னா சகோதரினால் தொந்தரவு கண்டிப்பாக வரும். இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. வாழ்கிறதுக்கு உண்டான வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் யார்? அதுதான் சகோதரினால கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும். அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான வழிமுறையும் கருப்பசாமிக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன். அதே போல் எந்த இடத்துல இல்லாமல் நீ போய் அங்கே இருந்த அப்படின்னா அவள் வந்து எதுவும் சொல்லி கொடுக்காமல் இருக்கணும். அப்படி தானே? சொல்லி கொடுக்காம நீ போகும்போதே அவளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணி அவளுக்கு 2 பேர்த்துக்கு 2 பேர் பேசிக்காத அளவுக்கு கருப்பு உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு தருவேன். இருந்து பட்டு போய் ஒன்றை வந்து நல்ல வழியாக வாழ வைக்கணும் கருப்பசாமின்னு எடுத்து வச்சுக்க. ஒன்றை வந்து நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சு ஒரு நிலையான முடிவு இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்தார். சரியா? கருப்பசாமி மறுபடி ஒருத்தரவு தூரம் வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருக்கும் சரி. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் காங்கையை வச்சு முடியா கருப்பசாமி சரிப்பா. சரி, மறுபடியும் போய் கால் எழுதிடுவாப்பா. சரிப்பா. இப்போ வந்து நமக்கு இடத்த விற்று கொடுக்கணும். ஒரு தடை பிரச்சனையும் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் ஆன முன்னேற்றம் எதுவும் கண்ணுக்கு தென்படலை. வந்து கேட்கறதோட சரி. அப்படி தானே? உனக்கு நீ நினச்சதை கூட நான் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துட்றேன். சரியா? தை 30 முடிஞ்சு மாசி 20 வர்றதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி நினச்ச ரேட்டுக்கு நான் கருப்பசாமி உனக்கு இழுத்து பிடிச்சி விற்று கொடுத்தா போதுமா? அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதே போல் சரிப்பா. அப்படியா? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்க வரணும். வருவியா? ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்குற பொருளை கொண்டுட்டு போய் தனியாக கொண்டுட்டு போய் நான் சொல்கிற இடத்துல போட்டு போயிடுறேன். சரியா? அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ள நீ நினச்ச மாதிரி நான் விட்டு கொடுத்துறேன். அதே மாதிரி நீ நினச்ச ரேட்டு போகிற அளவுக்கு நெருக்கி வந்துடுவேன். நீ நினச்சது எவ்வளவு கேட்டிருக்கேன்? நீ நினச்சதை கூட கொஞ்சம் நெருக்கி வந்துடுவேன். சரியா? நினச்சி வந்தது கொஞ்சம் சேர்த்து வந்தால் நீ கொடுத்துடலாம். அதில் வந்து குறுக்க வந்து கொசனம் வர்றதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே யார் வந்தாலும் தட்டி விடுறதுக்கு இல்லாமல் உனக்கு நான் நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் அமைச்சு கொடுத்துட்டு நான் கேட்குறத செஞ்சுருவீங்கள, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். இதை மட்டும் உங்களோட வாகனத்தில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் உன் இருப்பிடத்தில் இன்னையிலேருந்து கருப்பசாமி எனக்கு யார் இடைஞ்சல் கொடுத்தாலும் அந்த இடத்த விட்டு கொடுத்தாங்க. சரியா? எனக்கு நீதே எனக்கு துணையை தகப்பனாக இருந்து எனக்கு முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னை இருப்பிடத்தில் வச்சுரு. இன்றைக்கி அதுக்குண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன். போயிருந்தால் ஒரு 45 நாளைக்கு முன்னாடியே போயிருக்கு. சரியா? அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து குறுக்க விட்டுட்டேன். அப்படி தானே?
அதனால் அவனை வந்து ஓரம் கட்டினா சரியாக போயிடும். அதனால் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவனுக்கு நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு மேலே நீ அங்கே போய் பாரு, டக்குன்னு உனக்கு வியாபாரம் பண்ணிக்கலாம். அவருக்கு என்ன போதுமா பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கருப்பசாமி வர்ற சித்திரை மாதத்துலேருந்து உனக்கு நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா அமைச்சு கொடுத்துறேன். உன்னோட தொழிலும் கொஞ்சம் எல்லாம் அந்தமாகி போச்சு. அதுதானே அந்த தொழில் அதை மாற்றி அமைச்சிடறேன். முதல்ல இந்த இடத்த முடிச்சு நீ கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த தொழிலுக்கு உண்டான கருப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வா வழக்காடி பார்த்ததில்ல எந்த ஒரு சரி. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சு எனக்கு என்னோட பத்திரம் வரணும்ப்பா, என்னோட பத்திரம் வரணும். அப்படியா? அப்படியே இல்லையா? அப்படின்னா மறுபடியும் போய் கால வந்துட்டோம். சரிப்பா கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? சரி, இன்னும் கிட்டவா. உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் உன்னோட எதிர்பார்த்தது எல்லாமே முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்தோமா இல்லையா? முயற்சி எடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. எல்லாமே கண்ணு காட்டினோம். வண்டி வாகனங்கள் பணம் சொத்து எல்லாமே காட்டணும். போதுங்கிற அளவுக்கு கொடுத்தேன். ஆனால் நம்பி ஏமாந்துட்டிய. அப்படியே இல்லையா? அதனால் இப்போ சதி பண்ணி எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டேன். அதனால் நீ கடைசியாக மிச்சமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று, அதுக்கும் வழி வேணும். அப்படியே இல்லையா? அதே போல் நான் கர்ப்பசாமிக்கு நல்லா வழிவகுத்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக அந்த பத்திரத்தையும் மீட்டு கொடுத்து உனக்கு நிம்மதியாக என்னோட தகப்பனோட ஊருக்கே போய் செட்டில் ஆகிடலாம். இங்கிருந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அப்படி தானே? அதே ஊரில் உனக்கு நல்லபடியாக செட்டில் பண்ணி கொடுத்தா போதுமா? உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு நேரம் சரியில்லை தான். நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அதனால் நீ ஊரை பக்கமே தகப்பன் பக்கத்துலேயே போய் இருந்து ஒத்தாசி இருந்து பையனுக்கு குழந்தைகளுக்காக நம்ம வாழ்ந்து இன்னும் இருக்கிறத காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பு உனக்கு நிம்மதியை உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பு உருவாக்கி தர போய் காலில் விழுந்து போடுது. சரிப்பா, சரி சரி. வர அமாவாசைக்கு வரும்போது நான் கொடுக்குற கனியை அங்கே கொண்டு வச்சுட்டு இப்போ கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். அமாவாசைக்கு முதல் நாள் கொண்டுட்டு போய் வச்சிடணும். எங்கே அந்த பத்திரம் யாருக்கு எந்த பத்திரம் வரணும் அந்த இடத்து பத்திரத்துக்கிட்ட சரியா அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு எனக்கு இந்த இடத்துக்கு பத்திரத்தை வந்து பணம் கேட்குறேன் எல்லாமே ஏமாந்துட்டோம். இதுக்காவது நம்ம பணம் கேட்காம இந்தான மனசு மாதிரி கொடுத்துடணும். வேறு எதுவும் கேட்கவும் முடியாது, கேட்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி தானே? அதனால் இதுலையாவது எனக்கு கருப்பசாமி எனக்கு நல்ல வழி அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கனியை வச்சு அதே போல் நான் சொல்கிற டைம் அமாவாசைக்கு நான் வந்து பார்ப்பேன். அமாவாசையிலேருந்து நான் ஒரு டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்கு போய் பேசு. அவனே சரின்னு கொடுத்துருக்கான் மனசு மாதிரி. அதுக்கப்புறம் ஏமாத்துறதுக்கு உண்டான தண்டனை எதுவாக இருந்தாலும் கர்ப்பசாமி நீதியாக வழிவகுத்து கொடுக்கணும்னு சொல்லுது. அடுத்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே கொஞ்சமாக கணக்கு போட்டு இந்த உனக்கு வேலை செஞ்சது உனக்கு இதுதான் அப்படின்னு நீ ஊரை பக்கம் இருந்தாலும் அங்கேயே தொழாவி வந்து கொடுக்குற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கிட்டேன். அவனுக்கு வந்து நியாயமாக கேட்டதான் சரி வராது. சரியா? இப்போ ஆள் இல்லை, அதனால் அவன் சொல்கிறது நீ கேட்குற சூழ்நிலை அவனுக்கு. அப்படி தானே? அதனால் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு இருப்படத்தில் ஆள் கை போடாமல் வச்சிடணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல ஓடி வச்சிடும். நான் கர்ப்பசாமி கூடவே இருந்து அமாவாசைக்கு உனக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் போய் கேள்வி பணம் வேணாம் பத்திரம் இருந்தாலும் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரேன். எனக்கு மாலை மட்டும் வாங்கிடுவேன். கர்ப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி. கர்ப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? கோயம்புத்தூர். இதுல கோழி கறிக்கடை வச்சிருக்கிறது யாருப்பா? கர்ப்பசாமி. சரி. உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் லோன் கட்டணும். என்னடா
லோனு கட்டணும். கொஞ்சம் வழி காட்டுனா இல்லையா? வியாபாரம் ஆகுதுன்னா கட்டுற அளவுக்கு ஒன்றும் வழி இல்லை, அப்படி தானே? அதனால் கோழி வியாபாரம் ஆனாலும் பெருசாக அவனை முன்னேற்றதே எங்கள் கண்ணுக்கு பயன்படுது. இப்போ சாப்பிட்றதுக்கு அதுக்கு கோழி எடுக்கிறதுக்கு சரியாக போகுது, அப்படி தானே? டிவி எப்படி கட்டணும்? அதனால் டிவி கட்டுறதுக்கு ஒரு வழி அமைக்கணும். ஒரு வழி பார்த்து வச்சுருக்கே இல்லையா? ஆகலை, சரி போய் காலைல வந்து சரிப்பா. அதனால் உனக்கு ஆகிறதுக்கு உண்டான வழி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் இன்னும் ஒரு 21 நாள் பொறுத்துக்க. 21 நாளுக்குள்ளே உனக்கு வந்து ஒரு வழி அமைச்சு தரேன். ஆக மொத்தம் இப்போ கழுத்துக்கு வந்துடுச்சு அதுதானே? அதனால் எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. இருந்தாலும் 21 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்போதைக்கு பெண்டிங் கடன் வாங்கி கடனாக வாங்கி லோன் கட்டுறதுக்கு ஒரு வழி அமைச்சு தரேன். வீடு விரையம் பண்ணுறதுக்கு இல்லாமல் நான் கருப்பம் உருவாக்கி தரேன். அவசரப்பட்டு அந்த முடிவும் எடுத்துறாரு, சரியா? இப்போ விற்கணும் அப்படின்னா அதையும் மாற்றி வச்சு கொடுத்துருவேன். ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு மனசு இருக்குது, ஒரு ஆளுக்கு மனசு இல்லை. யாருக்கும் மனசு இல்லை விற்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு வேணால் அப்புறம் பார்ப்போம், அப்படி தானே? அதனால் உனக்கு நான் கடன் கேட்டவனுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அமைச்சு தரேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி கட்டுற மாதிரி எனக்கு உருவாக்கினா போதுமா? இப்போ எனக்கு தெரியாது, நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் அதை இருக்கிறத பாங்க வச்சுக்க. இதை வந்து வியாபாரம் பண்ணுறவங்க 4 பக்கம் அறுத்து போட்டு நான் கருப்பை கூடவே இருந்து நல்ல வியாபாரத்தை பண்ணி நிம்மதியாக வாழ்க்கை அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வர அமாவாசைக்கு நான் வந்து பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு வழி பண்ணுறேன். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு கடன் கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுப்பேன். இப்போதைக்கு கட்டி மேலே வந்துடும் வேற காப்பாற்று. அதுக்கப்புறம் வியாபாரம் படிப்படியாக இன்னிலிருந்து எனக்கு அமைச்சு கொடுப்பேன், சரியா? கருப்பசாமி